நிறைய உறவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் ஒரு 80% பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் வந்துச்சு, எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு, எனக்கு லைஃப்பில் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் கோச்சார ரீதியாக ராகுகேது தோஷம் இருந்தது. இப்போ அது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு விலகிடுச்சு. அது விலகினதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, குரு சாதகம் இல்லாத 10ல் போய் உட்காந்துட்டார். ஸோ அப்போ இந்த அதிசார குரு பெயர்ச்சி 11ஆம் இடத்துல குரு வரார். அப்போ பயங்கரமாக பண வரவு இருக்கும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம், லாபஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறதுன்றது ஒரு பெரிய விசேஷமான காரியம். 71 நாட்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பணம் வரும், நிறைய பொருளாதாரம் கண்டிப்பாக உண்டுமா. அதை எப்படி சொல்லணும்னா, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனவரவு வரும். 10 லட்சம் எதிர்பார்க்குறவங்கள்ட்ட நான் போய் 10 கோடி வரும்னு போய் சொல்கிறத விட, அவர்கள் எதிர்பார்ப்பு 10 கோடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை அது ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி வேலையில் கடந்த ஒரு 6 மாதமாக பிரச்சனையில் அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மனநிறைவு வரும். 2வது ப்ரமோஷன் எதிர்பார்த்தாங்கன்னா கிடைக்கும்.